ஆனா அத்தை, அதுக்கு நான் ஒரு வா என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, இப்ப சொல்லு. அத்தை, இப்ப இருக்கிற நிலைமையில நான் போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. விஜய் சொல்றது சரின்னு படுது. ம், ஏக்க போய் அசத்தலாம். ம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அண்ணி உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி அண்ணி. நம்ம நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கும் ஆபீஸ்ல ஜாயின் ஆ, மகா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவங்க கோவப்பட்டாங்கன்னா அவங்க முன்னாடி என்னால நிக்கவே முடியாது. பண்ணாங்கல்ல, நீங்க தானே அதை வேணாம்னு சொன்னீங்க. பாத்தீங்களா அத்தை? இன்னும் ஆபீஸ்லாம் போயிட்டானா அவளை கையிலேயே பிடிக்க இல்லையோ. மகா ஆபீஸ் போறேன்னு சொன்னாலே அவ போகவே கூடாதுன்னு நினைச்சா கூட நான் அதுக்கு விட மாட்டேன். என்னது இது? என்னன்னு கண்டுபிடிக்க விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு உப்புமாவை நான் பார்த்ததே இல்லையே. என்னமோ போ மகா, எனக்கு அந்த கிச்சடி கொஞ்சம் சட்னி எடுமா. சட்னி எல்லாமே பிரமாதமா இருக்குமா. அண்ணி என்ன அத்தை, நீ விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. நானு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நீங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் அத்தை, இல்லனா இல்ல அத்தை. பெரிய விஷயம். டேய், நீ அமைதியா சாப்பிட மாட்டியா? செக் பண்ண வச்சது அண்ணி தானே. அதுதான் எனக்கு அவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. பெருமையா? ஒரு விஷயம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை சம்மந்தம். இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, சித்திர அப்படி எல்லாம் பேசுற. அவளை என்னமா இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி? அக்கா தான் எதுவுமே பேசலையே, அப்புறம் எதுக்கு அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்க? ஏற்கனவே நான் அத்தை கிட்ட பெர்மிஷன் தான் கேட்டிருக்கேன், போறேன்னு சொல்லலையே. நடுற வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. அப்போ நீ ஒண்ணு பண்ணு மகா, சின்னத்தன்னு கூப்பிட வேணாம்னா பேரை வச்சு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுக்க தெரியாது. உங்களை கவனிச்சுக்கிறேன். கொடுக்கணுங்கிறது இந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். வேலைக்கு காயத்ரி இங்க இருக்கணும், என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். நீ சூர்யா உன்ன ஆபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அதுவும் இல்லாம நீ பண்ண நாளையில இருந்து நீ தாராளமா வேலைக்கு போலாம். வீட்ல பிரச்சனை வரும். கிச்சன் விஷயங்களை யார் பாக்குறதப்போ? இதுவே கடைசியா இருக்கட்டும். யார்கிட்ட என்ன பேசுறோங்கிறத பார்த்து பேசு. கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நாளையில இருந்து தான் ஆள் இருக்காங்கல்ல, தேவைன்னா இன்னொரு ஆள் கூட வச்சுக்கங்க, அவ்வளவுதானே. வந்து ஜாயின் பண்ணுமா, அது உன்னோட உரிமை மகா. சரிங்க மாமா. ஓவிய போட்டியில் முதல் பரிசு மகாலட்சுமி. சூப்பர்டா, நீ ரொம்ப அழகா வரையற. என் பொண்ணு கையில் அப்புறம் நான் கிச்சனே கதின்னு அடைஞ்சு போனது நிஜம்தான். நான் சூர்யாக்காக வேலைக்கு போறேனோ இல்லையோ, எனக்காக நான் போயே ஆகணுட்டி வச்சிருந்தேன். என்னோட அத்தனை திறமையையும் இந்த குடும்பம் சரி சரி வாங்கிக்குவோம். குட் மார்னிங் சார். ஜோ, என்ன உளர்ற? திடீர்னு அம்மா ஏதோ ஆபீஸ் வராங்களா? போர்ட் மீட்டிங் இருந்தா தானே வருவாங்க. மேடம் வந்துட்டாங்க. இந்தாங்க. வெல்கம் மேம்.
என்னங்க? தேங்க்யூ தேங்க்யூ. சார் இங்க நின்ன மாதிரி இருந்துச்சு. பொக்கேலாம் கொடுக்குறாங்க. என்னடா அது? என்ன மகா ஆபீஸ்க்கு வந்திருக்காள், என்ன குழம்பி போய் நிக்க? மாசத்துக்கு அவளுக்கு 1 lakh salary ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றியா? வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இதெல்லாம் எதேச்சியா நடக்குதா இல்ல பிளான்? பவித்ரா சார், இங்க வா. எந்த காசுல வாங்கின? என் சொந்த காசுல தான் சார் வாங்கினேன். மகா மேடம் இருக்கேன், அந்த நன்றி கடனுக்காக தான் சார் இந்த பொக்கேவே வாங்க. அப்படியே பண்ணிடுறேன் சார். ஓவர் நைட்ல என்கிட்ட கூட சொல்லாம அம்மாவும் மகாவும் கூட்டணி சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றாங்களா? அப்படியா பாராட்டக்கூடாது. என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? அந்த அன்னைக்கு உனக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சா? அது இல்லங்க. இங்க பாரு, இங்க நான் தான் பாஸ். அதான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பாக்குறேன். அட பாருங்க, நீங்க ஏன் ஓகே பண்ணலன்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்னங்க பதில் சொல்றது?